Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் புதிய சிமெண்ட் சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். வெற்றி வேலாயுத சுவாமி கோவில் அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கி புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற திறப்பு விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பங்கேற்று கல்வெட்டை திறந்து வைத்து புதிய சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். முன்னதாக அங்குள்ள வெற்றி வேலாயுத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் அலுவலகத்தில் அதிமுகவினர் விளக்கு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வு திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடி மா ராசு முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல செயலாளர் கே ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட ஜமுனா மரத்தூர் அருகே உள்ள ஜவ்வாது மலைப்பகுதி கிராமங்களில் விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கானமலை, தச்சாம்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் திமுக ஆட்சியில் நடைபெறும் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டார். இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.